அத்தியாயம் 6. டாக்டர் சென்னகேசவனை பார்த்ததுமே ஈஸ்வரும் கங்காதரனும் பதட்ட முகங்களோடு அவரை நெருங்கினார்கள். டாக்டர், நித்யாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? சென்னகேசவன் ஒன்றும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டே போய் நாற்காலிக்கு சாய்ந்தார். சைகையால் 2 பேரையுமே உட்கார வைத்துவிட்டு மோவாயை தாங்கியபடி அவர்களை ஒரு கவலை பார்வை பார்த்தார். மிஸ்டர் கங்காதரன், இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காளா? இல்ல டாக்டர். எந்த சந்தர்ப்பத்திலாவது அவளுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கா? இல்ல டாக்டர். நேத்து வரைக்கும் நித்யா ஒரு தலைவலிக்கு கூட மாத்திரை சாப்பிட்டது இல்லை. ஷி வாஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் வித் ஹர் ஹெல்த் சார்ட். டெய்லி மார்னிங் வாக்கிங் போவா, வீட்டில் உடற்பயிற்சி செய்வா, அவளுக்கு யோகா தெரியும். நான்வெஜ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. டாக்டர் பெருமூச்சு விட்டார். நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு மிஸ்டர் கங்காதரன். ஹெல்த்தில் இவ்வளவு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற பொண்ணுக்கு இவ்வளவு பயங்கரமான நோய் எப்படி வந்தது? 10 லட்சம் பேர்களில் ஒருவருக்கு மட்டுமே வர்ற நோய் இது. ஈஸ்வர், கங்காதரன் 2 பேரும் ரத்தம் வெளிரி போன முகங்களோடு டாக்டரை ஏறிட்டார்கள். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நித்யாவுக்கு அப்படி என்ன நோய்? கிளாஸ்டீரியா என்று சொன்னவர் தன்னுடைய கண்களை கவலையாய் மூடி திறந்து தோள்களை அதிர்ச்சியாய் ஜெர்க் செய்து கொண்டு பேச்சை தொடர்ந்தார். இந்த நோய் கிளாஸ்டீரியா ஒரு அபூர்வ வகை உயிர்கொல்லியான பாக்டீரியாவால் ஏற்படுகிற நோய். இந்த பாக்டீரியாவின் பெயர் கிளாஸ்டீரியம் பொட்டலிசம். இந்த பாக்டீரியாக்களை வெளிநாடுகளில் அறவே ஒழிச்சு கட்டிட்டாங்க. இந்தியாவில் மட்டும் அப்பப்ப எட்டி பார்த்து உயிர்களோடு விளையாடிக்கிட்டு இருக்கு இந்த கிளாஸ்டீரியா. கங்காதரனும் ஈஸ்வரும் உறைந்து போய் டாக்டரையே பார்க்க அவர் பெருமூற்றொன்றை வெளியேற்றிவிட்டு தொடர்ந்து பேசினார். இந்த கிளாஸ்டீரியா நோய் முதல்ல தாக்குறது மனுஷனோட தண்டுவடத்தை தான். அப்புறம் மெல்ல மெல்ல அது உடம்போட பிற பாகங்களுக்கும் பரவும். ஆரம்பத்துல வலி எதுவும் இருக்காது. நோய் முத்தி போன பிறகு தென்படுற முதல் அறிகுறி இது மாதிரியான மயக்கம்தான். கடைவாய் வழியா ரத்தம் வர்றது 2வது அறிகுறி. கங்காதரன் கண்களில் நீரோடு பதட்டமாய் குறுக்கிட்டார். டாக்டர், இந்த நோய் குணப்படுத்தக்கூடிய நோய்தானே? குணப்படுத்தக்கூடிய நோய்தான். பட் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஹாஸ்பிட்டலிலும் இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. வெளிநாடுகளில், குறிப்பா அமெரிக்கா, சிங்கப்பூர், லண்டன், ஜப்பான் போன்ற நாடுகளில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த நோயை கண்டுபிடிச்ச 6 மாசத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். இல்லாத பட்சத்தில் நோயாளியோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும். இப்போ டெம்பரரியா சில மருந்துகளை நான் எழுதி கொடுக்குறேன். அதை தவறாம சாப்பிட்டுட்டு வந்தா மயக்கம் வராது, ரத்தம் கசிவும் கொஞ்சம் கூட இருக்காது. உங்க டாக்டர் நித்யா இயல்பா தன்னோட வேலைகளை பார்த்துட்டு வரலாம். பட் இந்த நோய் முழுமையா குணமாகணும்னா ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு உங்க டாக்டரை கூட்டிட்டு போயே ஆகணும். டாக்டர், வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா என் பொண்ணுக்கு குணமாயிடுமா? ஷியோர், நோ டவுட், 100% கியூரபிள். ரொம்பவும் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். டாக்டர், பெங்களூரில் வேற யாருக்காவது இது மாதிரியான நோய் வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமடைஞ்சிருக்காங்களா? போன வருஷம்னு நினைக்கிறேன் ஒரு பேஷண்ட் ஹூப்ளியிலிருந்து வந்தார். அவர் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் என்ஜினியர். கிளாஸ்டீரியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். வெளிநாட்டுக்கு போய் 6 மாதம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்தார். இப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை நடத்திட்டு வரார். போன மாதம் கூட பெங்களூர் ஏர்போர்ட்டில் அவரை பார்த்தேன். மனைவியோட மும்பைக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருந்தார். உங்கள் பொண்ணுக்கு வந்திருக்கிறது அரிதான நோய். பட் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா குணப்படுத்தக்கூடிய நோய். இந்த நோய் சம்பந்தமான பேம்ப்ளெட்டை இன்டர்நெட்டிலிருந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன், படிச்சு பாருங்க. எந்தெந்த வெளிநாடுகளில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்களில் எது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தராங்கன்னு அந்த பேம்ப்ளெட்களில் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. டாக்டர், ஐசி யூனிட்டில் இருக்கிற நித்யாவை நாங்கள் இப்போ பார்க்கலாமா? தாராளமா. பட் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன டாக்டர்? நித்யா கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு நார்மலுக்கு வந்துடுவா. மறுபடியும் அவளுக்கு மயக்கமோ ரத்த கசிவோ ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். தனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது நித்யாவுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. தெரியாதபடிக்கு பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. அது எப்படி டாக்டர் முடியும்? ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடு போகும்போது அவளுக்கு அதுக்குண்டான காரணத்தை சொல்லி ஆகணுமே. ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்ல வேண்டியதுதான். அந்த காரணம் நம்பும்படியாகவும் இருக்கணும்.
சாரி டாக்டர், என்னோட அப்பாவுக்கு அது மாதிரியான கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காதீங்க. அவருக்கு பொய் பேச தெரியாது. பேச முயற்சி பண்ணினாலும் வராது. பின்பக்கம் குரல் கேட்டு டாக்டர் சென்னகேசவன், கங்காதரன், ஈஸ்வர் 3 பேரும் திரும்பி பார்த்தார்கள். நித்யா நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 7. விவேக் யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்டில் இருந்து மறுபடியும் ரோஜா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தபோது விஷ்ணு ரெக்கார்ட் பிளேயரில் ஒவ்வொரு கேசட்டாய் போட்டு கேட்டுக்கொண்டிருந்தான். பாஸ், நான் உடனடியா ஒரு நல்ல காது மூக்கு தொண்டை வைத்தியரை பார்க்கணும். மொத்தம் 114 கேசட் பாஸ். எல்லா கேசட்டையும் போட்டு கேட்டுட்டியா? கேட்டேன் பாஸ். எல்லாமே பக்தி பாடல்கள், சினிமா பாடல்கள். நமக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு கேசட்டும் இல்லை. ரீவைன் பண்ணி பாத்தியா? பார்க்காம இருப்பேனா பாஸ்? அந்த காலத்து கேபி சுந்தராம்பாள் பாட்டிலிருந்து இந்த காலத்து சங்கர் மகாதேவன் வரை எல்லா பாட்டும் இருக்கு பாஸ். ஸ்வப்னா எழுதி இருக்கிற ஆடியோ கேசட்டாய் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாஸ். விவேக் கேசட்டுகளில் ஒன்றை எடுத்து பார்த்தான். அதன் மூலையில் ஒரு சிறு காகிதம் ஒட்டி அதன் மேல் ஸ்கெட்ச் பேனாவால் 70 என்று எழுதப்பட்டிருந்தது. விஷ்ணு, பாஸ், இது என்ன நம்பர்? ஒவ்வொரு கேசட்டுக்கும் ஸ்வப்னா போட்டு வச்சிருக்கிற குறியீட்டு எண் பாஸ். இந்த 70வது நம்பர் கேசட்ல என்னென்ன பாட்டுகள் இருக்குன்னு இந்த டைரியில் நோட் பண்ணி இருக்கு பாஸ். எங்கே அந்த டைரி? இதோ தன் கையில் வைத்திருந்த அந்த சிறிய டைரியை எடுத்து கொடுத்தான் விஷ்ணு. அந்த டைரியை வாங்கி புரட்டிய விவேக், எல்லா கேசட்டையும் ரெக்கார்ட் பிளேயர்ல போட்டு பாத்தியா விஷ்ணு என்று கேட்டான். கேட்டேன் பாஸ். எதுவுமே நமக்கு உபயோகப்படுற மாதிரி இல்லையா? இல்ல பாஸ். சரி, 114 கேசட்ஸ் இருக்குன்னு எப்படி சொல்ற? எண்ணி பாத்தியா? எண்ணி பார்க்கல பாஸ். பின்ன ஸ்வப்னா தான் டைரியில் எழுதி வச்சிருக்காளே, அதை வச்சுதான் சொன்னேன். இப்போ எண்ணி பாரு. விஷ்ணு கேசட்டுகளை எண்ண ஆரம்பித்தான். 2 நிமிஷத்துக்கு பிறகு விவேக்கிடம் தயக்கமாய் நிமிர்ந்தான். பாஸ், என்ன ஒன்று குறையுது? அதாவது மொத்தம் 113 தான் இருக்கு. ஆமா பாஸ். அந்த ஒன்று எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கேசட்டுகளை நம்பர் வாரியா பிரிச்சு வச்சா தெரிஞ்சிடும் பாஸ். பிரிச்சு வையி. விஷ்ணு 10 நிமிடங்களை செலவழித்து ஒவ்வொரு கேசட்டின் மேலும் எழுதப்பட்டிருந்த நம்பரை பார்த்து பிரித்து வைத்துவிட்டு விவேக்கிடம் நிமிர்ந்தான். பாஸ், 1 நிமிஷம் பொறு விஷ்ணு என்று சொன்ன விவேக் தொடர்ந்தான். 91வது கேசட்டை காணோம். சரியா? விஷ்ணுவின் கண்கள் விரிந்தன. எப்படி பாஸ் கண்டுபிடிச்சிங்க? பிரிச்சு வச்சதுன்னா இந்த டைரியில் இருக்கிற கேசட் எண் லிஸ்டில் 91வது எண்ணை பார். டைரியை விஷ்ணு வாங்கி பார்த்தான். 91வது எண்ணுக்கு பக்கத்தில் சின்னதாய் ஒரு சிவப்பு புள்ளி தெரிய ஏஆர் ரகுமான் ஹிட்ஸ் என்று எழுதப்பட்ட வார்த்தைக்கு பின்னால் SOMBRI என்று ஆங்கில எழுத்துக்கள் பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது. விஷ்ணு பெருமூச்சு விட்டான். பாஸ், நான் இதையெல்லாம் கவனிக்கவே இல்லையே, எப்படி மிஸ் பண்ணின? விவேக் விஷ்ணுவின் பின்னந்தலையை தட்டினான். இதையெல்லாம் நீ ஏண்டா கவனிக்கணும்? ஸ்னேகா சிரிச்சா எத்தனை பல்லு வெளியே தெரியுதுன்னு கேட்டா 17 பல்லு வெளியே தெரியுதுன்னு கரெக்டா சொல்லுவ. தப்பு பாஸ், 18 பல்லு தெரியும். உன்னை திருத்தவே முடியாதுடா. பாஸ், இமயமலை தான், பரங்கிமலை தான். உங்க கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க பாஸ். சரி, ஸ்வப்னா விஷயத்துல என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யூகம் பண்ணு பார்க்கலாம். விஷ்ணு சிரித்தான். இப்போ யூகம் பண்றது ரொம்பவும் ஈஸி பாஸ். உங்களுடைய ரசிகையான ஸ்வப்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்த விரும்பி இருக்காங்க. அதுக்காக முதல்ல ஒரு லெட்டரையும் ஒரு ஆடியோ கேசட்டையும் அனுப்ப முயற்சி எடுத்திருக்காங்க. ஆடியோ கேசட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு லெட்டர் எழுதிட்டு இருக்கும்போது எதிரிகள் அதை மோப்பம் பிடிச்சு உள்ள வந்திருக்காங்க. லெட்டர் எழுதிட்டு இருந்த ஸ்வப்னாவை கேசட்டோடு கடத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும் பாஸ். லெட்டரை ஏன் விட்டுட்டு போனாங்க தெரியல பாஸ். ஒருவேளை எதிரிகள் வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வப்னா அந்த லெட்டரை மறைச்சு வச்சிருக்கலாம். விவேக் கையில் இருந்த டைரியை புரட்டினான். சரி, அந்த கேசட் நம்பர் 91க்கு பக்கத்தில் சின்னதா ஒரு சிவப்பு புள்ளி தெரியுது. ஏஆர் ரகுமான் ஹிட்ஸ்னு எழுதப்பட்ட வார்த்தைக்கு பின்னாடி SOMBRIன்னு பென்சிலால எழுதப்பட்டிருக்கு. இந்த SOMBRI எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்? ஸ்வப்னாவோட அண்ணன் சுபாகரை கேட்டு பார்த்தா பதில் தெரியலாம் பாஸ். சுபாகர் எங்க? வெளியே சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பார் பாஸ். மனுஷன் பயங்கரமான செயின் ஸ்மோக்கர். சும்மா ஊதி தள்ளிக்கிட்டு இருக்காரு. போய் கூட்டிட்டு வா. விஷ்ணு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்தான். சுபாகர் மரத்துக்கு சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். கையில் சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. வெறித்த பார்வை.
மிஸ்டர் சுபாகர், ஒரு நிமிஷம் எந்திரிச்சு உள்ள வரீங்களா? உங்க சிஸ்டரோட மர்டர் கேஸில் சின்னதா ஒரு ஹோல்டிங் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும். ப்ளீஸ் வந்து பதில் சொல்லிட்டு அப்புறம் போய் உங்க ஸ்மோக்கிங்கை கண்டினியூ பண்ணுங்க. சுபாகர் சலனமே இல்லாமல் உட்கார்ந்திருக்க விஷ்ணு அவனை நோக்கி போனான். சுபாகர், உங்க வருத்தம் எனக்கு புரியுது. நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் கொலையாளியை நாம நெருங்க முடியும். கையில இருக்கிற சிகரெட்டை வீசிட்டு உள்ள வாங்க ப்ளீஸ். இப்போதும் சுபாகரிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே விஷ்ணுவின் மனசுக்குள் பயமாய் ஒரு பொறி தட்டியது. மெல்ல சுபாகரை நெருங்கி அவனுடைய தோளை பற்றி உசுப்பினான். சுபாகரின் தலை ஒரு பக்கமாய் தொய்ந்து விழுந்தது. உயிர்ப்பு இல்லாத கண்கள் எங்கோ வெறித்தன. பாஸ்! விஷ்ணு போட்ட சத்தத்தில் விவேக் வெளியே ஓடி வந்தான். அத்தியாயம் 8. நித்யாவை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போன டாக்டர் சென்னகேசவன், கங்காதரன், ஈஸ்வர் 3 பேர்களில் முதலில் இயல்புக்கு மீண்டது ஈஸ்வர் மட்டுமே. எழுந்து அவளை நோக்கி வந்தான். நித்யா, உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் சொல்லாம பெட்ல இருந்து ஏன் எந்திரிச்சு வந்த? நித்யா ஈஸ்வருக்கு பதில் சொல்லாமல் டாக்டருக்கு முன்பாய் வந்து உட்கார்ந்தாள். டாக்டர், நீங்க பேசினதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்திருக்கிற கிளாஸ்டீரியா நோயை வெளிநாட்டுக்கு போனா குணப்படுத்த முடியும்னு சொன்னீங்க. அது எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா, இல்ல அவருக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தீங்களா? டாக்டர் சென்னகேசவன் நித்யாவின் தோள் மேல் ஆதரவாய் கை வைத்தார். இதோ பாருமா, உனக்கு வந்திருக்கிற கிளாஸ்டீரியா மோசமான நோய் தான். ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அலட்சியப்படுத்தினா 6 மாசத்துல மரணம் ஏற்படுறத தடுக்கவே முடியாது. ஆனா இந்த நோயை கட்டுப்படுத்தவும் குணப்படுத்தவும் வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரொம்பவும் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். தொடர்ந்து 6 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இந்த நோயிலிருந்து மீண்டு வந்துடலாம். உங்க அப்பாவுக்கு வசதி இருந்த காரணத்தினால தான் வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட்டை பத்தி சொன்னேன். இதுவே ஒரு நடுத்தர குடும்பமாகவோ ஏழை குடும்பமாகவோ இருந்திருந்தா வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசி இருக்கவே மாட்டேன். காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்னு சொன்னீங்க டாக்டர். எவ்வளவு செலவாகும்? சுமார் 70 லட்சம். என்னது 70 லட்சமா? நித்யா அதிர்ச்சியில் கண்களை விரிக்க கங்காதரன் குறுக்கிட்டார். அம்மா நித்யா, பணம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ நல்லபடியா குணமாகணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம். டாக்டர் சென்னகேசவன் நித்யாவை பார்த்து புன்னகைத்தார். நித்யா, இந்த கிளாஸ்டீரியா நோய் எய்ட்ஸை காட்டிலும் கேன்சரை காட்டிலும் மோசமான நோய். ஆனா இதை குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை வெளிநாட்டு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் எய்ட்ஸுக்கும் கேன்சருக்கும் இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படல. அந்த கோணத்தை யோசிச்சு பார்க்கும்போது இறைவனோட கருணை உன் பக்கம் கொஞ்சம் இருக்குன்னு தான் சொல்ல வேண்டி இருக்கு. சாரி டாக்டர், எனக்கு இந்த கடவுள் கோயில் இது பேர்ல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து நானும் கோயிலுக்கு போறது கிடையாது, பண்டிகைகளையும் கொண்டாடியது கிடையாது. நான் வணங்குற தெய்வங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். இப்போ அம்மா உயிரோடு இல்ல, அப்பா என் மேல உயிரையே வச்சிருக்கவர். அவரோட மனசு நிம்மதிக்காகவாவது நான் இந்த நோயிலிருந்து மீண்டு வரணும். அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தரணும். நித்யா பேசிக்கொண்டிருக்கும் போதே அவளுடைய தலை திடுமென்று ஒரு பக்கமாய் சாய்ந்து விழுக் விழுக் என்று வெட்டி கொண்டது. நித்யா, அம்மா நித்யா! கங்காதரன் பெரிதாய் அலற டாக்டர் சென்னகேசவன் பாய்ந்து சென்று நித்யாவை தாங்கி பிடித்து மேஜையின் மேல் படுக்க வைத்தார். நித்யாவின் வாய் ஒரு பக்கமாய் கோண கடைவாயில் ரத்தம் வழிந்தது. அத்தியாயம் 9. மைக்ரோபயாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் பேசிய பெயர் பலகையை நெற்றியில் திலகமாய் தரித்து கொண்ட அந்த 5 மாடி கட்டிடம் கண்ணாடி உடம்போடு அசோக மரங்களுக்கு நடுவில் தெரிந்தது. காரை 4 வீலர்ஸ் பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு விவேக்கும் விஷ்ணுவும் இன்ஸ்டிடியூட்டுக்குள் நுழைந்து ரிசப்ஷனில் உட்கார்ந்திருந்த நபரிடம் அடையாள அட்டையை காட்டி இன்ஸ்டிடியூட் டைரக்டர் விஜயமோகனை பார்க்கணும் என்று சொன்னதும் அடுத்த 2வது நிமிடம் அனுமதி கிடைத்தது. 3வது நிமிடம் டைரக்டர் விஜயமோகனுக்கு முன்பாய் உட்கார்ந்திருந்தார்கள். 55 வயது விஜயமோகன் கிரீம் நிற சஃபாரியில் பளபளக்கும் வழுக்கை தலையோடு எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்றார். ஸ்வப்னா மர்டர் விஷயமா ஒரு சின்ன என்கொயரி ப்ளீஸ். ஸ்வப்னா இந்த இன்ஸ்டிடியூட்டில் எந்த செக்ஷனில் வேலை பார்த்தால் என்று சொல்ல முடியுமா? கல்ச்சர் செக்ஷனில். எத்தனை வருஷ சர்வீஸ்?
4 வருஷம். ஸ்வப்னா ஒரு வாரமாக காணவில்லை. அதற்கு பின் யூக்கலிப்டஸ் ஃபாரஸ்டில் கொலை செய்யப்பட்ட அவளுடைய உடல் கிடைத்தது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கு தோன்றுகிற காரணம் இதுதான். என்ன சொல்லுங்கள். ஸ்வப்னா ஒரு அழகான பெண். அவளை பார்க்கிற எந்த ஒரு ஆண்மகனுக்குமே கிளர்ச்சி ஏற்படும். அப்படி கிளர்ச்சியுள்ள யாராவது இந்த படுபாதகத்தை செய்திருக்கலாம். விவேக் தலையாட்டினான். நோ மிஸ்டர் விஜயமோகன், ஸ்வப்னாவின் இந்த முடிவுக்கு அவளுடைய அழகு காரணமாய் இருக்க முடியாது. ஸ்வப்னா தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்த போது கடத்தப்பட்டிருக்கிறாள். அந்த கடிதம் முழுமையாய் எழுதப்படவில்லை. விஷ்ணு, பாஸ், அந்த லெட்டரை எடுத்து சார்கிட்ட கொடு. விஷ்ணு எடுத்து கொடுத்த லெட்டரை வாங்கி படித்த விஜயமோகன் தன் 2 புருவங்களையும் 1 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தூக்கி ஆச்சரியப்பட்டார். இது என்ன? ஆடியோ கேசட். ஸ்வப்னா எனக்கு ஒரு ஆடியோ கேசட்டை லெட்டரோடு சேர்த்து அனுப்ப ஆசைப்பட்டிருக்கிறாள். அது என்ன கேசட் தெரியவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட கேசட்டை ஸ்வப்னாவை கடத்தி கொலை செய்தவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். வீட்டில் இருந்த 114 கேசட்டுகளில் அந்த ஒரு கேசட் மட்டும் இல்லை. அந்த கேசட் இல்லை என்பதை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? விவேக் கண்டுபிடித்த விபரத்தை சொல்ல விஜயமோகன் தான் அணிந்திருந்த கண்ணாடியை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு நைஸ் ஜாப் என்றார். மிஸ்டர் விஜயமோகன், இந்த ஸ்வப்னா கேஸில் நீங்க கொஞ்சம் கூடுதல் ஒத்துழைப்பு கொடுத்தா எங்களால கொலையாளியை நெருங்க முடியும். வில் யூ கோஆப்ரேட் வித் மீ? சொல்லுங்கள், நான் எந்த வகையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்? கொலையாளி கொண்டு போன அந்த 91வது எண் கேசட்டில் ஏஆர் ரகுமான் ஹிட்ஸ் பாடல்கள் இருப்பதாக ஸ்வப்னா தன்னுடைய டைரியில் நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. மேலும் 91வது எண்ணுக்கு நேராக ஒரு சிவப்பு புள்ளியும் SOMBRI என்ற எழுத்துக்களும் குறிக்கப்பட்டு உள்ளன. SOMBRI இந்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்து படித்தால் சாம்ரி என்று உச்சரிப்பு வருகிறது. அது என்ன சாம்ரி? உங்களுக்கு ஏதாவது பிடிபடுகிறதா? சாம்ரி? எஸ். விஜயமோகன் சில வினாடிகள் யோசித்துவிட்டு இடது பக்கமாய் தலையாட்டினார். சாரி மிஸ்டர் விவேக், இப்படி ஒரு வார்த்தையை நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. இது ஏதாவது ஒரு இசை சம்பந்தப்பட்ட வார்த்தையாய் கூட இருக்கலாம். அந்த சந்தேகம் எங்களுக்கும் வந்தது. எல்லா மியூசிக் சென்டர்களிலும் கேட்டு பார்த்துட்டோம். அப்படி ஒரு வார்த்தையே மியூசிக் துறையில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஸ்வப்னாவின் அண்ணன் சுபாகரிடம் விசாரிக்க முடிவு செய்த நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார். என்னது, தற்கொலையா? தங்கை ஸ்வப்னாவின் மரணத்தை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கடிதம் எழுதி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு விஷம் குடித்து விட்டார். அது தற்கொலைதானா? இல்லை, அதுவும் கொலையா? தற்கொலைதான். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அதை உறுதி செய்துவிட்டது. சுபாகரின் பாக்கெட்டில் இருந்த தற்கொலை கடிதத்தின் கையெழுத்து அவருடையதுதான் என்பதையும் கன்ஃபார்ம் செய்து கொண்டோம். மிஸ்டர் விவேக், உங்களுக்கு எப்படி இந்த கேஸ் புரியாத புதிரோ அதுபோல்தான் எனக்கும். ஸ்வப்னாவை பற்றி உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் தெரிய வேண்டுமென்றால் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் புனிதவதி என்று ஒரு பெண் இருக்கிறாள். ஸ்வப்னாவும் அவளும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெண்ணிடம் விசாரித்தால் உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாம். அந்த புனிதவதியை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? 1 மினிட் சொன்ன விஜயமோகன் தனக்கு முன்பாய் இருந்த இன்டர்காமை தொட்டு ஒரு பட்டனை அழுத்திவிட்டு பேசினார். கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்? எஸ் சார், நான் அபிராமி. அபிராமி, அங்கே புனிதவதி இருந்தா என்னோட அறைக்கு அனுப்பி வைங்க. ரிகார்டிங் வித் 1 என்கொயரி. சார், என்ன புனிதவதி விஷயமா? நானே உங்ககிட்ட நேரில் வந்து பேசலாம்னு இருந்தேன். ஏன், என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொரியரில் ஒரு தபால் வந்தது சார். அதை அனுப்புனது புனிதவதி சார். என்ன தபால்? அவளோட ராஜினாமா லெட்டர் சார். என்னது, ராஜினாமாவா? ஆமாம் சார். காரணம் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஐ எம் நாட் வெல்லுன்னு காரணம் எழுதியிருக்காங்க. புனிதவதி வீட்டு ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். நம்பர் கொடுங்க. மறுமுனையில் அபிராமி சொன்ன டெலிஃபோன் நம்பரை குறித்து கொண்ட விஜயமோகன் இன்டர்காமின் இணைப்பை துண்டித்துவிட்டு பக்கத்தில் இருந்த டெலிஃபோனில் அந்த எண்ணை தொடர்பு கொண்டார். மறுமுனையில் ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டது. நீங்கள் தொடர்பு கொண்ட எண்ணுக்குரிய டெலிஃபோனின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. விஜயமோகன் ரிசீவரை வைத்துவிட்டு விவேக்கை ஏறிட்டார்.
புனிதவதி வேலையை ராஜினாமா செய்துவிட்டது பற்றியும் வீட்டு டெலிஃபோன் இணைப்பு துண்டிக்கப்பட்டதையும் சொல்ல விவேக் நிமிர்ந்தான். அந்த புனிதவதியின் வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியும், ப்ளீஸ் கொடுங்கள். அத்தியாயம் 10. நித்யா ஐசி யூனிட்டில் ஆழ்ந்த மயக்கத்தில் சலனமில்லாமல் படுத்திருக்க டாக்டர் சென்னகேசவன் கங்காதரனையும் ஈஸ்வரையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தார். மிஸ்டர் கங்காதரன், நித்யாவுக்கு நோயோட கடுமை அதிகமாக இருக்கு. மெடிசன் கொடுத்த பின்னாடியும் அவளுக்கு மயக்கம் வந்திருக்குன்னா கிளாஸ்டீரியா நோய் முற்றிய நிலையில், அதாவது 4th ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். நீங்க உடனடியாய் வெளிநாட்டுக்கு கூட்டி போய் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறது நல்லது. இனிமேலும் தாமதம் செய்யறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். கங்காதரன் கண்களில் நீர் மல்க சென்னகேசவனின் கைகளை பற்றி கொண்டார். டாக்டர், நித்யாவை கூட்டிக்கிட்டு நாளைக்கே நாங்க கிளம்புறோம். லண்டனில் இருக்கிற டாக்டர் கிட்டேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அங்கே எந்த ஹாஸ்பிட்டல், எந்த டாக்டரை போய் பார்க்கணுங்கிற விவரங்கள் எங்களுக்கு வேணும். தரேன், வாங்க. டாக்டர் சென்னகேசவன் மறுபடியும் தன்னுடைய அறைக்கு கூட்டி போய் கங்காதரனையும் ஈஸ்வரையும் உட்கார்த்தி வைத்துக்கொண்டு தன்னுடைய கம்ப்யூட்டரை இயக்கி இன்டர்நெட் மூலம் ட்ரீட்மெண்ட் ஃபார் கிளாஸ்டீரியா என்ற தலைப்பில் இருந்த மெடிக்கல் பாம்லெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தார். மிஸ்டர் கங்காதரன், இந்த பாம்லெட்டில் எல்லா விவரங்களும் இருக்கு. நீங்க நித்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஹாஸ்பிட்டலோட பேரு கிங்டம் ஹாஸ்பிட்டல். லண்டனில் தேம்ஸ் நதிக்கரையோரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. கிங்டம் ஹாஸ்பிட்டலின் சீஃப் டாக்டர் ஆர்த்தர் ஹெக்டிக், அவருக்கு நான் ஒரு லெட்டர் தரேன். லெட்டரோடு நித்யாவின் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கொண்டு போங்க. நீங்கள் லண்டன் போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டாக்டர் ஆர்த்தர் ஹெக்டிக்கோட நான் பேசுகிறேன். டாக்டர் ஈஸ்வர் குரல் தழுதழுக்க குறுக்கிட்டான். சொல்லுங்க, நித்யாவுக்கு இப்போ கிளாஸ்டீரியா நோயோட 4th ஸ்டேஜ்னு சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காப்பாற்ற முடியுமா? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. நோனோ, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த 6 மாதத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நித்யாவை பழைய நித்யாவாய் கூட்டிக்கிட்டு வந்துடலாம். கல்யாணத்தை மட்டும் உடனடியாக பண்ணாமல் 1 வருஷம் கழித்து பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர், நாங்கள் நாளைக்கே லண்டன் புறப்படுறோம். ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணும்போது நித்யாவோட உடம்பு பாதிக்கப்படாதே. ஜோன்ஸ் வரி, தைரியமாக புறப்பட்டு போங்க. இந்த நோயோட 4th ஸ்டேஜில் அடிக்கடி மயக்கம் வரும், அவ்வளவுதான். மற்றபடி உடனடியாக உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. டாக்டர், எங்களுக்காக நீங்கள் ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க. லண்டனில் இருக்கிற டாக்டர் ஆர்த்தர் ஹெக்டிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வரப்போகிறத பற்றியும் நித்யாவோட உடல்நிலையை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா? தாராளமா சொன்ன சென்னகேசவன் ஐஎஸ்டி வசதியோடு இருந்த டெலிஃபோன் ரிசீவரை எடுத்துக்கொண்டு கிங்டம் ஹாஸ்பிட்டலின் பாம்லெட்டில் இருந்த டாக்டர் ஆர்த்தர் ஹெக்டிக் டெலிஃபோன் எண்ணுக்கு டயல் செய்தார். சில நிமிட சிக்னல் சிக்கலுக்கு பின் இணைப்பு கிடைத்தது. டாக்டர் ஆர்த்தர் ஹெக்டிக் குரல் கேட்டது. எஸ், ஆர்த்தர் ஹெக்டிக் ஹியர். சென்னகேசவன் தெளிவான ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். டாக்டர் ஆர்த்தர், நான் பெங்களூரில் இருக்கிற அஸ்வின் ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் சென்னகேசவன் பேசுகிறேன். கிளாஸ்டீரியா நோய் பாதிக்கப்பட்ட நித்யா என்கிற இளம்பெண்ணை உங்களிடம் ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக அந்த பெண்ணின் அப்பா மிஸ்டர் கங்காதரனும் அந்த பெண்ணோட உட்பி ஈஸ்வரும் நாளைய ஃப்ளைட்டில் புறப்பட்டு லண்டன் வர்றாங்க. நோய் எந்த ஸ்டேஜில் உள்ளது? 4th ஸ்டேஜ். 4th ஸ்டேஜில் குணப்படுத்துவது கடினமாயிற்றே. சக்ஸஸ் ரேட் 40% தான். இதை அவர்களிடம் சொல்லி அனுப்புங்கள். டாக்டர், அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இளவயது பெண், அடுத்த வருடம் அவளுக்கு கல்யாணம். நோ சென்டிமெண்ட்ஸ் ப்ளீஸ். நீங்களும் ஒரு டாக்டர், நானும் ஒரு டாக்டர். கிளாஸ்டீரியா நோய் எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கும் தெரியும். இது காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். பேஷண்டிடம் உண்மையை சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் பணம் செலவழிக்க போகிறவர்களிடம் உண்மையை சொல்லிவிடுவது உத்தமம். நாம் உண்மையை மறைத்தால் நோயாளிக்கு வேண்டியவர்கள் கோர்ட்டுக்கு போய்விடுவார்கள். ஏற்கனவே லண்டன் கோர்ட்டில் என் மீது ஒரு கேஸ் நிலுவையில் உள்ளது. எனவே நோயாளியின் உறவினர்களிடம் முன்கூட்டியே விபரத்தை சொல்லிவிடுங்கள். எஸ் டாக்டர். சென்னகேசவன் ரிசீவரை வைத்துவிட்டு கவலையாய் மூவாயை தாங்கிக் கொள்ள கங்காதரனும் ஈஸ்வரும் ஒரே நேரத்தில் கேட்டார்கள். என்ன டாக்டர்? மறுமுனையில் டாக்டர் ஆர்த்தர் என்ன சொன்னார்? கிளாஸ்டீரியா நோயை 4th ஸ்டேஜில் குணப்படுத்துவது என்பது 40% தான் சாத்தியம் என்கிறார். அது எத்தனை சதவீதமாக இருந்தாலும் பரவாயில்லை டாக்டர். நாளைக்கு நாங்கள் நித்யாவோடு லண்டன் பறக்கிறோம். நித்யாவுக்கு
கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் எனக்கு இருக்கு. அந்த கடவுள் என்னோட பெண்ணை கண்டிப்பா காப்பாத்துவார். கங்காதரன் நாற்காலியை தள்ளிக்கொண்டு வேகமாய் எழுந்தார். அத்தியாயம் 11. விவேக்கும் விஷ்ணுவும் பெசன்ட் நகர் கலாக்ஷேத்ரா காலனியில் இருந்த அந்த வீட்டு வாயிற்படி ஏறி காலிங் பெல்லுக்கு வேலை கொடுத்துவிட்டு காத்திருந்தார்கள். கதவு திறந்தது. ஒரு பெண்ணின் முகம். வேலைக்காரி என்பது பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. யாரு வேணும்? புனிதவதி இருக்காங்க. நீங்க வேண்டியவங்க. விவேக் சொல்லி கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து அந்த பெண்ணின் குரல் கேட்டது. சரோஜா, யாரது? உங்களை பார்க்க வந்திருக்காங்கம்மா. என்னையா? கேட்டுக்கொண்டே உள்ளே இருந்து ஒரு 25 வயது பெண் வெளிப்பட்டாள். கிட்டத்தட்ட தேவயானி ஜாடை நிறம். மேலுதட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாய் ஒரு மச்சம். கேட்டாள், நீங்க போலீஸ் கிரைம் பிரான்ச். விவேக் அடையாள அட்டையை காட்டினான். என்ன விஷயம்? ஸ்வப்னா உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஸ்வப்னாவோட படுகொலையை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணும். என்னை எதுக்காக விசாரிக்கணும்? விஷ்ணு குறுக்கிட்டு சொன்னான். ஸ்வப்னா ஒரு குட்டிச்சுவருக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தான்னு சொன்னா கூட அந்த குட்டிச்சுவரை போய் நாங்க என்கொயரி பண்ணுவோம். படிச்சவங்க நீங்க. போலீஸ் விசாரணைன்னா ஏன் பயப்படுறீங்க? சாரி, உள்ள வாங்க. விவேக்கும் விஷ்ணுவும் உள்ளே போய் புனிதவதி சுட்டிக்காட்டிய சோஃபாவில் புதைந்தார்கள். வீடு அநேகமாய் காலி செய்யப்பட்டிருந்தது. ஒரு பெரிய சூட்கேஸில் துணிமணிகள் அடைப்பட்டிருந்தது. விவேக் கேட்டான், என்ன வெளியூர் கிளம்புறீங்க போலிருக்கு? ஆமா, மும்பை போறேன். எதுக்கு? அங்க ஒரு கெமிக்கல் லேபில் வேலை கிடைச்சிருக்கு. அங்கேயே போய் செட்டில் ஆக எண்ணம். அப்படின்னா இப்ப பார்த்துட்டு இருக்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்க? ஆமா, நேத்திக்கே கொரியர் மூலமா என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை அனுப்பிட்டேன். கொரியர்லயே உங்க ரெசிக்னேஷன் லெட்டரை அனுப்பணும். நேர்லயே போய் ரிசர்ச் டைரக்டர் விஜயமோகன் கிட்ட லெட்டரை கொடுத்துருக்கலாமே. நான் நேர்ல போய் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்தா டைரக்டர் விஜயமோகன் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஓகே, நீங்க இந்த அரசாங்க வேலையை ராஜினாமா பண்ண என்ன காரணம்? எனக்கு பிடிக்கல. அதுதான். ஏன் பிடிக்கல? சாரி சார், அதை சொல்ல நான் விருப்பப்படல. லுக் மிஸ் புனிதவதி, நீங்க உங்க வேலையை ராஜினாமா செய்தது வேறொரு சந்தர்ப்பமாய் இருந்திருந்தா நாங்க உங்க வீட்டு படியேறி இருக்க மாட்டோம். ஸ்வப்னா கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க வேலையை விட்டு போறது மனசுக்கு நெருடலா இருக்கு. ஒருத்தர் ஒரு நல்ல வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கு சரியான காரணம் இருந்தாகணும். நீங்க சொல்ற காரணம் சரியா இருந்தா நாங்களே உங்களுக்கு டாட்டா காட்டுவோம். புனிதவதி தன்னுடைய அழகான நெற்றியை பிடித்தபடி தலை குனிந்தாள். எதை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனோ அதையே வெளியே சொல்லும்படி டார்ச்சர் பண்ணுறீங்களே சார். நீங்கள் சொல்கிற விஷயம் எங்கள் 2 பேரையும் தாண்டி 1 சென்டிமீட்டர் கூட வெளியே போகாது. தைரியமாக சொல்லுங்க புனிதவதி. புனிதவதி சில வினாடிகள் தயங்கிவிட்டு பின் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தாள். சார், 1 மாசத்துக்கு முன்பு எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் ஃப்ரம் அட்ரஸ் இல்லை. டிடிபியில் பிரிண்ட் செய்யப்பட்ட லெட்டர் அது. அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை பார்த்ததும் நான் அதிர்ந்து போயிட்டேன். அந்த லெட்டரை உங்ககிட்ட காட்டக்கூடாது தான். பட் எனக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நான் வேலையை ராஜினாமா பண்றதுக்கான காரணத்தை நீங்க நம்பணும் இல்லையா? சொன்ன புனிதவதி சூட்கேஸுக்குள் அடுக்கி வைத்திருந்த துணிகளுக்கு மத்தியில் கையை நுழைத்து ஒரு கடித கவரை எடுத்து விவேக்கிடம் நீட்டினாள். இந்த லெட்டரை படிச்சு பாருங்க சார். விவேக் அதை வாங்கி பிரித்தான். டிடிபியில் நேர்த்தியாய் பிரிண்ட் செய்யப்பட்ட லெட்டர். அழகு தேவதை புனிதவதிக்கு உன் அழகை ஆராதிக்கும் பக்தனின் கடிதம் இது. நீ சேலை கட்டினாலும் அழகு, சுடிதார் அணிந்தாலும் அழகு, சல்வார் கமீஸ் போட்டாலும் அழகு. ஆனாலும் நீ எதுவுமே போடாவிட்டால்தான் கொள்ளை அழகு. உன் உடம்பில் இருக்கும் 3 மச்சங்களில் ஒரு மச்சமாய் நான் இருந்திருக்க கூடாதா என்று என் மனம் ஏங்குகிறது. என்ன திகைக்கிறாய்? வெளியுலகத்துக்கு தெரியாத அந்த மச்சங்கள் 3ம் எனக்கு மட்டும் எப்படி தெரிந்தது என்று யோசிக்கிறாயா? அப்புறம் உன் வட்டுடையின் அளவு சரியில்லை. சரியான அளவாக பார்த்து வாங்கவும். இப்படிக்கு உன் அழகின் அடிமை. விவேக் அந்த கடிதத்தை மடித்து புனிதவதியிடம் நீட்டிக்கொண்டே கேட்டான், இந்த லெட்டருக்கும் நீங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார்? மைக்ரோபயாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே காலையில் அங்க வேலைக்கு போனதும் முதல் காரியமா தான் உடுத்தியிருக்கும் உடைகளை களைந்துவிட்டு ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்ட யூனிஃபார்மை அணிந்து கொள்ள வேண்டும். இதற்காக உடை மாற்றிக்கொள்கிற அறை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா உண்டு. விவேக் கையமர்த்தினான்.
புரியுது புரியுது. அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற யாரோ சம்படி ரகசிய கேமரா மூலமாய் நீங்க உடமாத்துறத பார்த்துட்டு லெட்டர் எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அது யாருங்கிறதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லை. ஏன் கண்டுபிடிக்க முடியல? சரி, ரிசர்ச் இன்ஸ்டியூட் டைரக்டர் கிட்ட இதை பற்றி சொன்னீங்களா? சொல்லலை. ஏன் சொல்லலை? சொல்ல பிரியப்படலை. சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது இல்லை. அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருந்த பெண் ஊழியர்கள் என்னையும் சேர்த்து 5 பேர். 2 பேர் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபரில் போயிட்டாங்க. ஸ்வப்னா உயிரோடு இல்லை. இன்னொரு பெண் மெடிக்கல் லீவில் இருக்கா. அந்த இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்குற பெண் நான் ஒருத்தி தான். நானும் வேலையை விட்டு போயிட்டா அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ஆண்கள் தான். நிலைமை இப்படி இருக்கும்போது எனக்கு வந்த கடிதத்தை ஏன் பகிரங்கப்படுத்தணும்? ஸ்வப்னா கிட்ட கூட இந்த விஷயத்தை நீங்க சொல்லலையா? சொல்லல. சொல்லி இருந்தாலும் அவ அதை பொருட்படுத்தி இருக்க மாட்டா. ஏன்? அது வந்து சொல்லுங்க, என்ன தயக்கம்? ஸ்வப்னாவே ஒரு கால் கேர்ள் தானே. எனது விவேக்கும் விஷ்ணுவும் ஸ்தம்பித்து போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள்.